அமாண்டா அப்படிங்கிற ஒரு 45 வயசு பெண் 5 பிள்ளைகளுக்கு அம்மாவான இவர் வடக்கு அயர்லாந்து பகுதியை சேர்ந்தவர். இந்த அமாண்டா 2018ஆம் வருஷம் மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி, பண்ணிக்கட்டும், அதுல என்ன புதுமை இருக்கு அப்படிங்கிறீங்களா? அமாண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டது உயிரோட உள்ள நபர் இல்ல, 300 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கடற் கொள்ளைக்காரர். பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் அப்படிங்கிற சினிமா நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த படத்துல நடிகர் ஜானி டெப் ஜாக் ஸ்பேரோ அப்படிங்கிற கடற் கொள்ளைக்காரரா கப்பல் கேப்டன் வேடத்தில் நடிச்சிருப்பார். ஜாக் ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரம் இல்ல. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரீபியன் கடல்ல ஹைடி அப்படிங்கிற தீவுல உண்மையாகவே வாழ்ந்த கடற்கொள்ளையர் தான் ஜாக் ஸ்பேரோ. இவருடைய ஆவியை தான் அமாண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 18ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த கடற்கொள்ளைக்காரரான ஜாக் ஸ்பேரோ 2014ஆம் வருஷம் டவுன் பாரிஸ் பகுதியில் அமாண்டா வாழ்ந்த வீட்டுக்கு ஒரு நாள் ராத்திரி கேஷுவலா வந்திருக்காரு. அமாண்டா கட்டில படுத்திருந்த போது ஆவியா வந்து ஜாக்ஸ் பக்கத்துல உட்காந்துக்கிட்டார். அதுக்கு பிறகு 6 மாசமா 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க, காதல் மலர ஆரம்பிச்சது. அதன் பிறகு 2 பேரும் கல்யாணம் செய்ய முடிவு பண்ணாங்க. உலக அளவுல பிரான்ஸ், சீனா, சூடான் மாதிரியான நாடுகள்ல உயிருள்ள ஒருத்தர் ஆவியை திருமணம் செஞ்சுக்கிறது அனுமதிக்கப்படுது. ஆனா இங்கிலாந்து அரசாங்கம் ஆவி திருமணங்களை ஏத்துக்கிறது இல்ல. இங்கிலாந்து மண்ணுல இந்த மாதிரியான திருமணங்கள் நடத்த தடை இருக்கு. அமாண்டா வாழ்ற வடக்கு அயர்லாந்து பகுதி இங்கிலாந்தோட சேர்ந்த பகுதி தான். அதனால ஜாக் ஸ்பேரோவுடனான திருமணத்தை வடக்கு அயர்லாந்துக்கு அப்பால நடுக்கடல்ல ஒரு படகுல வச்சு நடத்த அமாண்டா முடிவு செஞ்சாங்க. குடும்பத்தினரும் தோழிகளும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இதனால மிதக்கிற படகுல சர்வதேச கடற்பகுதியில வச்சு 2016ஆம் வருஷம் ஜனவரி மாசம் இந்த கல்யாணம் நடந்துச்சு. திருமணம் நடந்த போது அமாண்டா வெள்ளை நிற மணப்பெண் உடையில இருந்தாங்க. ஜாக் ஸ்பேரோவுக்கு பதிலா மண்டையோடும் எலும்பு சின்னமும் பொறிச்ச கருப்பு நிற கடற்கொள்ளையர்களுடைய கொடி அமாண்டாவுக்கு பக்கத்துல வைக்கப்பட்டிருந்துச்சு. ஷாமன் அப்படிங்கிற மந்திரவாதி ஒருத்தரும் ஆவி மீடியம் ஒருத்தரும் இந்த திருமணத்துக்கு தலைமை தாங்கி திருமணத்தை நல்லபடியா நடத்தி வச்சாங்க. கல்யாண மோதிரம் ஒரு மெழுகுவத்தி மேல வைக்கப்பட்டிருந்துச்சு. அமாண்டா அதை எடுத்து விரல் அணிஞ்சுக்கிட்டாங்க. அமாண்டாவுக்கும் மணப்பெண் தோழிகளாக நிறைய பேர் படகுல இருந்தாங்க. மாப்பிள்ளை தோழர்களாக யாரும் வந்திருக்காங்களான்னு நீங்க கேட்க கூடாது. ஒருவேளை மாப்பிள்ளை தோழர்களும் வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தாலும் கூட நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. திருமணம் முடிஞ்ச பிறகு அதே பகுதியில இருந்த ஆளுள்ள தீவுல படகை இறக்கி கடற்கொள்ளையர்களுடைய கொடியை மண்ணில் நிறுத்தி பறக்க விட்டு அதுக்கு பக்கத்துல அமாண்டா நின்று போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த வித்தியாசமான கல்யாணம் நல்லா தான் நடந்து முடிஞ்சது. ஆனா திருமணம் நடந்து 2 வாரம் கழிச்சு அமாண்டாவுடைய உடல்ல ஆறாத கட்டிகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது. அமாண்டா பலமுறை மருத்துவமனைக்கு போனாங்க. அறுவை சிகிச்சை நடந்துச்சு. எமர்ஜென்சி வார்டுக்கெல்லாம் அவர் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. 2018ஆம் வருஷம் மே மாசம் அவருக்கு கல்லீரல் நோய் வேற ஏற்பட்டுச்சு. ஒரு முறை சாவை தொட்டுட்டு கூட அமாண்டா திரும்பினாங்க. இந்த என்னடா பிரச்சனை அப்படின்னு நினைச்ச அமாண்டா இப்ப திடீர்னு தனக்கு நோய் ஏற்பட்டதுக்கான காரணம் கணவர் ஜாக் ஸ்பேரோ அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. பேசாம ஜாக் ஸ்பேரோவை விவாகரத்து செஞ்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அமாண்டா வந்தாங்க. அவர் எப்ப இப்படி முடிவுக்கு வந்தாரோ அப்பவே நம்ம கடற்கொள்ளைக்காரர் ஜாக் ஸ்பேரோ அமாண்டா மேல கடும் கோபம் ஆயிட்டார். திருமணம் ஒரு முடிச்சுக்கலான்னு நான் முடிவு எடுத்தது ஜாக் ஸ்பேரோவுக்கு பிடிக்கல. அதனால அவர் என்ன கொல்ல வந்தார். அதனால அவரை விவாகரத்து செய்யற முடிவுல நான் உறுதியா இருந்தேன். 2018ஆம் வருஷம் விவாகரத்து செஞ்சுட்டேன் அப்படின்னு ஜெரிஸ் மிரர் பத்திரிகைக்கு அமாண்டா பேட்டி அளிச்சாங்க. என்னோட திருமணம் ஓவர். இனிமே ஆவிகள் கூட திருமணம்னா கவனமா இருப்பேன். ஜாக் ஸ்பேரோவை விவாகரத்து செஞ்ச பின்னாடி நான் இப்ப நல்லா இருக்கேன். என்னோட உடல் தேறி வருது அப்படின்னு அமாண்டா சொன்னாங்க. அப்படி பார்த்தா என்னோட நோய்க்கு காரணமே ஜாக் ஸ்பேரோ தான். ஜாக் ஸ்பேரோ உண்மையிலேயே எனர்ஜியை உறிஞ்சு குடிக்கக்கூடிய ஒரு ரத்த காட்டேரி. ஜாக் ஸ்பேரோ என்னோட உயிர் சக்தியை உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சதுனால தான் என் உடம்பு பலவீனமாகி நோய்வாய்ப்பட்டு போச்சு அப்படின்னு அமாண்டா அந்த பேட்டியில சொன்னாங்க. ஆவிகள் இந்த உலகத்துல ஆக்டிவா செயல்படணும்னா அதுகளுக்கு எனர்ஜி வேணும். அது நம்மள மாதிரி உணவையெல்லாம் சாப்பிட முடியாது. உயிருள்ள மனிதர்களுடைய எனர்ஜியை தான் ஆவிகள் உணவா எடுத்துக்கும். அந்த வகையில ஜாக் ஸ்பேரோ அளவுக்கு அதிகமா என்னுடைய உயிர் சக்தியை உறிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு அந்த பேட்டியில அமாண்டா சொன்னாங்க. அமாண்டா ஒரு நாயை வளர்த்துட்டு வந்தாங்க. அந்த நாயோட பேரு டாபி. எப்ப ஜாக் ஸ்பேரோவை அவர் விவாகரத்து செய்ய தீர்மானிச்சாரோ அந்த கணத்துல இருந்து அவருடைய நாய் டாபி வினோதமா நடந்துக்க ஆரம்பிச்சதா அமாண்டா சொன்னாங்க. கொஞ்ச நாளே என்னோட நாய் செத்தும் போச்சு. இந்த நாயை கொன்னவர் ஜாக் ஸ்பேரோ தான். ஆரம்பத்துல காதலிக்கிற போது ரொம்ப நல்லவர் மாதிரி ஜாக் ஸ்பேரோ தெரிஞ்சார். அவருடைய உண்மையான இருட்டான மறுபக்கத்தை அதுக்கு பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய உடல்நல கோளாறுக்கு காரணம் என்னன்னு நான் சில ஆவி மீடியங்கள் கிட்ட கேட்டேன். அவங்க ஜாக் ஸ்பேரோ தான் காரணம்னு அவரை நோக்கி கையை காட்டினாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆவி மீடியங்களோட நான் போன்ல பேச முயற்சித்தா போன்லையும் திடீர்னு கட் ஆயிடும். அவங்க யாரையாவது நான் சந்திக்க போனா அந்த சந்திப்பு தடைப்பட்டு போகும். முடிவுல லார்ஜ் அப்படிங்கிற ஆவி மீடியத்துடைய யோசனைப்படி ஜாக் ஸ்பேரோவை நான் விவாகரத்து செஞ்சுட்டேன். அவரை விவாகரத்து செய்யாம விட்டுருந்தா என் உயிர் போயிருக்கும். ஜாக் ஸ்பேரோ கிட்ட இருந்து என்ன முழுசா பிரிக்கிற வேலையை லார்ஜ் தான் செஞ்சுக்கிட்டு வராரு அப்படின்னு அமாண்டா சொன்னாங்க. ஜாக் ஸ்பேரோ 1700களில் வாழ்ந்த கடற்கொள்ளைக்காரர். செஞ்ச குற்றங்களுக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்ட இறந்து போன ஒரு ஆசாமி இவர். 300 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிறது உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு நிருபர்கள் கேட்டபோது பயமெல்லாம் கிடையாது, நான் ஜெரிஸ்காரி. இங்க அயர்லாந்து நாட்டுல வழக்கப்படி ஒரு ஆண் கூட படுக்கையில பகிர்ந்துக்கிட்டா கண்டிப்பா அவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டே
கொடுத்தே ஆகணும். அதனால தான் ஜாக் ஸ்பேரோவை நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜாக் ஸ்பேரோவை விவாகரத்து செஞ்ச பிறகு அவர் தொடர்பான பொருட்களை எல்லாம் எரிச்சிட்டேன். ஜாக் ஸ்பேரோ தொடர்பான பொருட்கள் எதுவும் என்கிட்ட இருந்தா ஜாக் ஸ்பேரோ திரும்ப திரும்ப என்கிட்ட வர வாய்ப்பு இருக்குன்னு என் ஆவி மீடியம் சொன்னாங்க. ஜாக் ஸ்பேரோவோட ஒரு பெரிய ஓவியம் என்னோட அறையில இருந்துச்சு. நாம அறைக்குள்ள நடமாடினா அந்த ஓவியத்துல இருக்கிற ஜாக் ஸ்பேரோவுடைய கண்கள் நம்ம கண்காணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஓவியத்துல ஜாக் ஸ்பேரோவுடைய ஆவி ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இனிமேலும் அந்த ஓவியம் அறையில இருந்த ஆபத்து அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அதனால அந்த ஓவியத்தை 500 பவுண்டுக்கு சேல் பண்ணி அந்த பணத்தை விலங்குகள் நல வாரியத்துக்கு நன்கொடையா கொடுத்தேன். ஆவிகள்ல தீய ஆவிகள் இருக்கு. நான் ஒரு ஆவி திருமணம் செஞ்சுக்கிட்டது முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்தால கடவுள் கூட என் மேல கோபமா இருப்பார். அவர் கூட எனக்கு உதவி இருக்க மாட்டார். ஆனா லார்ஜின் உதவியால வழிகாட்டி ஆவிகள் சில பேர் எனக்கு துணையா உதவியா வந்தாங்க. இருட்டும் தீமையும் பலமானதுதான், ஆனா அன்பும் வெளிச்சமும் அதை விட பலமான. கடவுள் மனசு இறங்கி கடைசியில் என்னை காப்பாத்திட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அமாண்டா. ஜாக் ஸ்பேரோவை பத்தி வர்ணிங்க அப்படின்னு அமாண்டா கிட்ட கேட்டபோது, அந்த ஆளுக்கு நீளமான கருத்த முடி இருக்கும். அவர் கருப்பு தோல்காரர். கண்டிப்பா அவர் கக்கேஷன் இனத்தை சேர்ந்த வெள்ளைக்காரர் இல்ல, ஆப்பிரிக்கர்களுடைய அம்சம் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் கலப்பின ஆசாமின்னு தோணுது. ஆள் நல்லா கட்டுமுட்டுன்னு உறுதியா இருப்பார் அப்படின்னு அமாண்டா சொன்னாங்க. ஆவிகளை தொட்டு உணர முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஏன் முடியாது? நீங்க ஆவி மீடியமா ஆவியை நம்புறவரா இருந்தா ஆவிகளுடைய எனர்ஜி உங்களை தொட முடியும், உங்களை அணைக்க முடியும். உடல் ரீதியா ஆவிகள் தொடுறதை நம்மளால உணர முடியும் அப்படின்னு அமாண்டா சொன்னாங்க. உங்களுக்கு 20 வயசுல இருந்து 7 வயசு வரை உள்ள 5 பிள்ளைகள் இருக்கிறாங்களே, நீங்க ஒரு ஆவியை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி அவங்க ஒன்னும் சொல்லலையா அப்படின்ற கேள்வி அமாண்டா கிட்ட கேட்கப்பட்டுச்சு. என் மகன்களுக்கும் ஆவிகள் மேல நம்பிக்கை இருக்கு. ஆவி ஒருத்தருக்கு வளர்ப்பு தந்தையா வர்றதை பத்தி என் பசங்க யாரும் கவலைப்படல அப்படின்னு அமாண்டா சொன்னாங்க. கிறிஸ்துவ மதம் இந்த மாதிரியான ஆவியோட திருமணம் செய்யறத அங்கீகரிக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு நான் கிறிஸ்துவ பெண் இல்ல, நான் பழங்கால மதத்தை சேர்ந்தவர். ஆவிகளுக்கு திருமணம் செய்யற ஒண்ணு பெரிய அதிசயமான விஷயம் இல்ல. வெளியே தெரியாம காதம் வச்ச மாதிரி பல ஆவி திருமணங்கள் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அமாண்டா அசர வச்சாங்க. சரி, அமாண்டாவுடைய ஆவி திருமணம் அப்புறம் நடந்த டைவர்ஸ்லாம் இருக்கட்டும். ஆவி திருமணங்கள் உலக அளவுல அதிகமா நடக்கிற நாடு சீனா தான். சீன நாடு ஆவி திருமணங்களை அங்கீகரிக்குது. சீனாவில் 3000 வருஷங்களாக ஆவிகளை திருமணம் செய்யற பழக்கம் இருக்கு. சீனாவில் பல பகுதியில் இன்னும் கூட ஆவி திருமணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. திருமணம் ஆகாத இளைஞரோ இளம் பெண்ணோ திடீர்னு விபத்துல இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையாது அப்படிங்கிற நம்பிக்கையும் சீனால இருக்கு. வாழும்போதே கல்யாணம் செய்யாத ஒருத்தருக்கு அவர் இறந்த பிறகு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கறதுல சீனாக்காரர்கள் உறுதியா இருக்காங்க. இதனால இறந்த இளைஞரோட உடலுக்கும் இறந்த யாரோ ஒரு இளம் பெண்ணோடைய உடலுக்கும் சீனாவில் திருமணம் செஞ்சு வைப்பாங்க. இதுக்காக இளம் பெண்களுடைய உடலை கொண்டு வந்து கொடுத்து பணம் வாங்கிட்டு போற ஏஜென்ட்கள் எல்லாம் சீனாவில் இருக்காங்க. இறந்த இளைஞரை புதைச்ச பிறகும் கூட அவருக்கு ஒரு இளம் பெண்ணின் உடலோட திருமணம் செஞ்சு வைக்கிற பெற்றோர்களும் இருக்காங்க. மருத்துவமனையில ஒரு இளம் பெண் இறந்துட்டா அவரது உடலை வாங்கி மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க 10 குடும்பங்கள் ஒரே நேரத்தில் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதிக பணம் யார் தராங்களோ அவங்க கிட்ட பெண்ணோடைய உடலை ஒப்படைக்கிற ஏழை பெற்றோர்களும் இருக்காங்க. அதே போல திருமணமாகாத இளம் பெண் ஒருத்தர் இறந்துட்டா ஒரு காகித உரையில பணம், அந்த பெண்ணுடைய ஒரு கந்தை முடி, ஒரு நகம், இதையெல்லாம் வச்சு பெண்ணுடைய குடும்பத்துக்காரங்க அதை வீட்டுக்கு வெளியில வச்சிருவாங்க. அதை யாராவது ஒரு இளைஞன் எடுத்தா அவன் இறந்து போன பெண்ணுடைய கணவராக கருதப்படுவார். இந்த இளைஞன் அதுக்கு பிறகு உயிருள்ள ஒரு பெண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு தடை இல்லை. ஆனா இறந்து போன இளம் பெண் தான் அவருடைய முதல் மனைவியா கருதப்படுவாங்க. இப்படி ஆவிகள் திருமணம் செய்யற பழக்கம் சீனாவுல மட்டுமல்ல, சீனர்கள் அதிகமா வாழ்ற ஹாங்காங், தாய்வான் பகுதியிலும் இருக்கு. அண்மையில தாய்வான்ல தாய்ச்சுங் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் இறந்து போன தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் செஞ்சுக்கிட்டார். இந்த கல்யாணம் நிஜ கல்யாணம் மாதிரியே செம தடபுடலா நடந்து இணையதளங்கள்ல வைரல் ஆச்சு. இதே போல இறந்து போன ஆண் பெண்களுக்கு இடையே நடக்கிற கல்யாணம் கூட நிஜ கல்யாணம் மாதிரியே தடபுடலா நடக்குது. அதுக்கு பிறகு இந்த 2 உடல்களும் ஒன்னா புதைக்கப்படும். இறந்து போன ஆண் ஒருத்தருக்காக இறந்து போன இளம் பெண் ஒருத்தருடைய உடல் தேவை அப்படிங்கறதால மனநலம் குறைஞ்ச பெண்களை கொலை செஞ்சு அந்த உடலை கொண்டு வந்து கொடுத்து பணம் வாங்குற ஏஜென்ட்களும் சீனாவில் இப்ப அதிகமாயிட்டு இருக்காங்க. சீனா அரசாங்கம் இந்த மாதிரியான ஆவி திருமணங்களை அங்கீகரிச்சாலும் அதை பெருசா ஊக்குவிக்கிறது இல்லை. ஆனாலும் சீனாவுடைய கிராம பகுதிகளில் இப்பவும் கூட ஆவி திருமணங்கள் அமர்க்கலமா தொடர்ந்து நடந்துகிட்டு இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தெரியாம சீனா அரசாங்கம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க.